வணக்கம். நான் டாக்டர் அஸ்வதிகா அசோக், நேச்சுரல் மெடிசின் அண்ட் லைஃப் ஸ்டைல் கன்சல்டன்ட். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே வாய்க்கு ருசியாக நான் என்னதான் சாப்பிட்றதோ அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பர்ட்டான டாக்டர் பிரவீன் ஜேக்கப் அவர்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார், பொதுவாகவே இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு எந்த சாப்பாடை பார்த்தாலும் ஒரு பயமாக இருக்கும். இதை நான் சாப்பிட்லாமா, இதை நான் சாப்பிட்டா என்னோட சுகர் இன்க்ரீஸ் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணால் இந்த சாப்பாடெல்லாம் நல்லது, இதெல்லாம் நான் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும்? As far as diabetes is concerned, the most crucial strategy to understand the nutritional profile of various dietary patterns. So always I say to my friends, to my patient, the main factor behind diabetes is not your genetics, nutritional illiteracy, lack of knowledge regarding dietary choices. Irrespective of their education, people are not aware about what to eat, what to not to eat. Even an educated Indian are lacking knowledge regarding dietary literacy, nutritional literacy. That's why India is the capital of diabetes and cardiovascular disorder. 40% of total death in our country are related to heart attack. Even diabetic kill almost 15 lakh Indian every year. That's why our major mission to empower every Indian regarding nutritional literacy. ஓகே. ஸோ சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் சாப்பிட்ருக்கோம். அதாவது நீங்கள் சாப்பிட்ற உணவை பற்றின அறிவை நம்ம வளர்த்துக்கிறது கிடையாது. என்னதான் நம்ம படித்தவங்களாவே இருந்தாலும் கூட நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடில் என்ன இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? அப்போ அது தெரியாதப்ப எப்படி உங்களால் இதுதான் சிறந்த உணவு, இது எனக்கு ஆகாத உணவு அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே இதோட விளைவாக வர ஹார்ட் அட்டாக்னால இருக்கிற டெத்ஸும் சரி, இதோட விளைவாக வர டயபெட்டிஸ்னால இருக்கிற டெத்ஸையும் சரி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே. ஸோ இது எப்படி டயபெட்டிக்காக இருக்கிற பீப்புள், அதாவது சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ கேட்போம். டாக்டர், இந்த டயபெட்டிக்காக இருக்கிற பீப்புள் வெள்ளை சாப்பாடு, அரிசி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது கரெக்டா? என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது? Yeah, definitely it's a fantastic question. There are numerous misconceptions prevail regarding diabetes. For instance, many patients believe that, not patient, normal public, general public believe that underground foods are rich in carbohydrate. So they are not supposed to consume. Like sweet potato, carrot, beetroot. They tends to avoid the underground foods. Some misconception. Underground foods are incredible source of nutrition for a diabetic patient. Let me try to break this myth, sir. For instance, the staple food of Indians could be grains. Grains are categories of staple food in India, like rice, wheat, ragi, millets, which all contain average 70 gram of carbohydrate in 100 gram. For instance, 100 gram of millet, the carb is 70%. 100 gram of wheat, carb is 72%. So most of the grain, irrespective of what type it is, it could be millet, ragi, rice, wheat, the average 70% to 75% carbohydrate. That's what we are seeing. When you compare with the tubers, sweet potato contain merely 20% of carbohydrate, and wheat 72, rice 75, ragi 72, and most of the grains contain 70% to 75% of carbohydrate. So tubers are very low in carbohydrate. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்காகட்டும், சக்கரவள்ளி கிழங்காகட்டும்,
கேரட், பீட்ரூட் இது மாதிரியானதாகட்டும், இதில் எல்லாமே வந்து இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாதுன்னு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேப்பிளான ஃபுட் என்னது, நம்ம தினமும் எடுத்துக்கிற உணவுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள். இப்போ சிறுதானியங்களும் நம்ம நிறைய சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த சிறுதானியங்கள் ஆகட்டும், இல்லை அரிசி ஆகட்டும், இல்லை கோதுமையே ஆகட்டும், அதில் 100 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா 70%லேருந்து 72% வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது என்ன, அதில் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது என்னது, இனிப்பு தன்மையுடைய உணவுகள். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அது உங்களோட சுகர் லெவலை ஜாஸ்தி பண்ணும். ஆனால் இந்த கிழங்கு வகைகளை ஒன்றான சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்க அப்படின்னா 20% மட்டும்தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, 70% எங்க, 20% எங்க. அப்போ இந்த ரெண்டுல நம்ம எதை எடுத்துக்கிட்டா பெட்டர்? சக்கரவள்ளி கிழங்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இந்த சக்கரவள்ளி கிழங்குனால சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கூட உண்டு. அது என்னங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். டாக்டர், இந்த சக்கரவள்ளி கிழங்குல கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்றதுனால மட்டும்தான் இதை எடுத்துக்கிறோமா, இல்லை இதுல வேற சில பெனிஃபிட்ஸும் சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டா? Yeah, definitely. The benefit of sweet potato goes beyond its carbohydrate content. It's very low in carbohydrate. Additionally, it's an incredible source of micronutrients. Let's see the nutritional facts about sweet potato. It's rich in iron, phosphorus, riboflavin, magnesium, thiamine, niacin, potassium, vitamin C and vitamin A. Yeah, for example, the vitamin A, most crucial micronutrient for eyesight and the health of eye. Almost 768% in 100 gram. So 1 cup, approximately 200 gram. A medium sized sweet potato can offer 700% of vitamin A. And it's also a beautiful source of vitamin C. It's very low in carbohydrate, rich in fiber, rich in nutrients. So it's one of the best choice for diabetic patient, even for a healthy individual. ஓகே. ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட சேர்த்து வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளுமே நிறைய இருக்கும். அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நமக்கு நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் தேவை. அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் ஏ, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவில் கிடைக்குது. அதாவது ஒரு சின்ன துண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அதில் இத்தனை சத்துக்களும் சேர்ந்து உங்களுக்கு வருது. ஸோ இதனால நீங்கள் இதை எடுத்துக்கும் போது சர்க்கரை நோயால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் பலதையும் சேர்த்து தவிர்த்துட்டு வரலாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா இல்லை, ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் உங்களுக்காக தனியாக சமைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கே இதை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், எத்தனையோ பேர் வந்து சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சர்க்கரை இருக்கவங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். இதை நாங்கள் சும்மா சொல்லலை, நிறைய ஸ்டடீஸ் இதை பற்றி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடீஸில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு முன்னேற்றம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதை சார் ரொம்ப டீட்டெயில்டாக படிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Yeah, let's look into a study. Published in American Diabetic Association, the Journal of Diabetes Care, the efficacy of Ipomia batatas. The Ipomia batata is the scientific term for sweet potato. On diabetes control in type 2 diabetic subjects treated with a diet. So the study, the title implies that when a diabetic patient increase the intake of sweet potato for a short time, there had been remarkable improvement in glycemic control, sugar control. So that's the meaning of this study. Published in American Diabetic Association. Conclusion of the studies goes like this. This study confirms the beneficial effect of sweet potato on plasma glucose as well as cholesterol level. So this study confirms the glucose level was controlled after taking sweet potato for a brief time. Additionally, there had been remarkable reduction in bad cholesterol as well. Study published in American Diabetic Association.
அதாவது இந்த ஸ்டடியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சக்கரவள்ளி கிழங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த குறைந்தபட்ச நாட்கள்லயே அவங்களோட குளுக்கோஸ் லெவல்ஸ் நல்லபடியா கண்ட்ரோல் ஆயிட்டு வந்திருக்கு. இன்னும் பர்ட்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த சர்க்கரை நோய்க்கு ஒரு காரணம். அதுவே உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த பட்சத்துல உங்ககிட்ட இருக்கிற கெட்ட கொழுப்போட அளவையும் சேர்த்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு குறைச்சிருக்கு அப்படின்னு இந்த ஸ்டடியில அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னொரு ஸ்டடியும் இப்ப பார்க்கலாம். Let's look into one more study published in Diabetes, Obesity and Metabolism. The improved metabolic control by Ipoma betatas, sweet potato, is associated with the increased adiponectin and decreased fibrinogen levels in type 2 diabetic patients. It's very, very crucial. What is fibrinogen? Fibrinogen is the molecule in blood which makes blood to get clotted each other. So most of the diabetic patients have high tendency for blood clot. Subsequently, they have tendency to develop early heart attack. So the study says that addition to HbA1c, addition to blood glucose, the tendency of blood glucose also drastically reduced. This is the meaning of this study. So the benefit of sweet potato is really beyond my words. It is a medicine for diabetic patient. It's not merely control your blood glucose level. Additionally, it is a great medicine to reduce risk of cardiovascular disease in diabetic patient. குறைஞ்சபட்ச நாட்களுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்க நான் எடுத்துக்கிறதுனால இதெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு சொன்னீங்க. அப்போ நான் இதை ரொம்ப நாளைக்கு எடுத்தா எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்திருந்தா இது ஒரு சரியான பதில். இப்போ நீங்க இந்த சக்கரவள்ளி கிழங்க ரொம்ப நாள் எடுத்திருக்காங்க, அதாவது குறைஞ்சது 5 மாசம் வரைக்கும் அதை வந்து ஃபாலோ அப் பண்ணியிருக்காங்க. அந்த 5 மாசம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அதை பார்க்கும் பொழுது இதுல இருக்கிற பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ், அதாவது HbA1c அப்படிங்கிறது உங்களோட ரத்தத்துல இருக்கிற பிளட் குளுக்கோஸோட அளவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஹையரான டெஸ்ட். அதோட லெவல்ஸ் குறைஞ்சது மட்டும் இல்லாம ஃபைப்ரினோஜன், அதாவது இந்த ஃபைப்ரினோஜன்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ரத்தம் கட்டுறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மாலிக்யூல். இதோட அளவை குறைக்குது. யூஸ்வலா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் கட்டுற தன்மை ஜாஸ்தியா இருக்கும். இந்த ரத்தம் கட்டுறதால நீங்க ஹார்ட் அட்டாக்கால அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த தன்மை குறையும் போது உங்களோட சர்க்கரை நோயும் சரியாகுது, அதோட உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கான வேலையும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்க்குது. அதனால இந்த சக்கரவள்ளி கிழங்க நம்ம ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம். இப்போ நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்க எந்த விதத்துல எடுத்துக்கிட்டா அது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Yeah, my favorite way of incorporating sweet potato, dehydrating sweet potato by placing in oven. Because sweet potato rich in resistant starch, a type of sugar which absorb very slowly, break down very slowly. That's the main benefit of sweet potato. And fat is the best replacement for carbohydrate for diabetic patient. So rather than cutting back on calorie, a diabetic patient always attempt to replace calorie. For example, in a regular diet, if a diabetic patient consume 2000 calorie, should not reduce the total calorie, but replace calorie. Carbs calorie must be replaced to fat calorie. So butter is the best fat choice for diabetic patient. Butter has incredible benefit. Butter does not contain carbohydrate. It's great source of palmitic acid and a couple of other nutrients as well. So butter and sweet potato. You can try dehydrate by keeping in oven for about 30 minutes to 45 minutes and split it, fill with the butter. As much butter as possible. Enjoy the breakfast. It's a beautiful breakfast recipe and ensure that 1 or 2 sweet potato maximum, okay? So I told you it's good. That does not mean that you can eat 1 kg at a time. Restrict to 1 or 2 sweet potato, but make sure that lots of healthy fat is added whenever you enjoy sweet potato. இந்த சக்கரவள்ளி கிழங்க நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதம். ஒன்னு அவன்ல வச்சுட்டு இதை டீஹைட்ரேட் பண்ணி எடுக்கலாம், இல்ல அப்படின்னா ஆவியில வேக வச்சு எடுக்கலாம். ஆனா எப்படி எடுத்தாலுமே இதோட சேர்த்து நீங்க எடுத்துக்க வேண்டியது பட்டர். நம்ம எல்லாருக்குமே வெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நம்ம கார்போஹைட்ரேட்டோட லெவலை குறைச்சு உணவு கொடுக்கும் பொழுது அதிகப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பண்ணீங்கன்னா ஃபேட்டோட லெவலை, அப்பதான் உங்களோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும், உங்களால ஆக்டிவா இருக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்றதுக்காக நீங்க தேவையான அளவுக்கு கீயோ பட்டரோ இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். குறிப்பா தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, சக்கரவள்ளி கிழங்குக்கு கூட சக்கரை வச்சு சாப்பிடுறது. அதை நீங்க பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, எதுவுமே நல்லதா இருந்தாலும் கூட ஒரு அளவு தான். நம்ம சொல்றோம் இல்லையா, அமிர்தமா இருந்தாலுமே அளவுக்கு மீறினா நஞ்சு தான். அதனால இந்த சக்கரவள்ளி கிழங்கா இருந்தாலும் நீங்க தினமும் ஒரு 2 பீஸ் தான் எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து நிறைய குட் ஃபேட்ஸான பட்டர், கீ அதோட சேர்த்து எடுங்க. இதை நீங்க பண்ணிட்டு வந்தா உங்களோட ஹெல்த்ல நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.